வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு சந்திரன் தரக்கூடிய யோகம். சந்திரன் எவ்வளவு யோகத்தை தருகிறார், அது எப்படிப்பட்ட யோகம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சந்திரன் யார் என்பதை முதலில் நீங்கள் அறிந்து கொண்டால்தான் இவர் கொடுக்கக்கூடிய யோகம் எந்தளவுக்கு ஒரு அளப்பரிய அற்புதமான ஒரு யோகம் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் உறவுகளே. எனவே முதலில் இந்த சந்திரன் யார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த உடலை இயக்கக்கூடிய நிலையை 2 நிலைப்பாட்டுக்கு இறைவன் கொடுத்துள்ளார். ஒன்று மனசாட்சி என்று சொல்லக்கூடிய மனசு. இதற்கு உருவமோ அடையாளமோ கிடையாது. அதேபோல் புத்திசாலித்தனம் என்னும் சொல்லக்கூடிய அறிவு. இந்த 2 மட்டும்தான் நம்மளுடைய சரீரத்தை இயக்கும். அந்த அதிகாரத்தை இறைவன் அதற்கு கொடுத்துள்ளார். மனசாட்சி என்பது நீங்கள் தவறு செய்தாலும் சரியானது செய்தாலும் உங்களை கொட்டி கொண்டிருக்கும், அதாவது சுட்டி காட்டி கொண்டிருக்கும். ஒரு தவறு செய்துவிட்டால் உங்கள் மனசாட்சி உடனே பதைக்கும், தவிக்கும், துடிக்கும், உங்களுக்கு அறிவுறுத்தும். இந்த செயல் தவறான செயல், இதை செய்யாதே என்று உங்களுக்கு அறிவுக்கு கட்டளையிடும். தவறான செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த மனசாட்சி. புத்தி, ஆமாம், அது சரியான செயல் இல்லைதான், இந்த இடத்திற்கு அது சரியானது இல்லை, அதை மறைப்பதற்கு இப்படி செய், அதை மன்னிப்பு கேள், இப்படி ஏதோ ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது புத்தி, அறிவு. இந்த 2ம் தான் இந்த சரீரத்தை ஆளும், இயக்கும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் இங்கு இந்த மனசாட்சி என்று சொல்லக்கூடிய மனோநிலை, அந்த நிலையை ஆளக்கூடிய அதிகாரத்தன்மை உள்ளவர் தாங்க இந்த சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் ஒருவருக்கு சரியில்லை, பலம் இழந்து விட்டார் என்றால் அவர்களுக்கு மனசாட்சியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. மனசாட்சி என்றால் என்ன என்று கேட்பார்கள். மனசாட்சியை மதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஃபீலிங்ஸ், கருணை, மனிதநேயம் என்பது இல்லாமல் போய்விடும். சிந்தனை திறன், கற்பனை திறன், கதை, இப்படி இது போன்ற யோசிக்கும் நிலைப்பாடு இவைகள் குறைவாக இருக்கும். காரணம் சந்திரனின் பலம் இழப்பு. இந்த மனோகாரகன் சரியாக ஒருவருக்கு இருந்துவிட்டால் அவர் நல்ல மனோ திடத்துடன் நல்ல மனோநிலையில் இருப்பால், கருணை மிகுந்தவராக இருப்பார். கவிதைத்துவம், ரசனைத்துவம், நல்ல ரசித்து உண்ணக்கூடிய திறன், பிரயாணம் திறன், நீர்நிலைகள், இரத்த ஓட்டங்கள், இவை அத்தனையும் சிறப்பாக அமையப்பெறும். இவை அத்தனைக்கும் காரகர் சந்திர பகவான். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த சந்திர பகவான் என்ன யோகத்தை தருகிறார் என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். தயவு செய்து நீங்கள் நமது சேனலை உங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வாயிலாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணிய காரியங்கள், அதாவது புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன் உறவுகளே. தயவு செய்து முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, சந்திரன் யோகம் என்பது என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், சந்திர யோகம் என்பது சந்திர பகவான் பலம் பெற்று உங்களுக்கு அளிக்கக்கூடிய யோகம்தான் சந்திர யோகம். அது எந்த மாதிரியான எந்த விதமான யோகத்தை தருகிறது, அதனால் ஏற்படும் லாபம் நமக்கு என்ன, எப்படி அது யோகத்தை தருகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். முதலில் சந்திரன் பலம் பெற்றால் சந்திர யோகம் என்பது தெரிந்து கொள்வோம். சந்திரன் பலம் பெற்றால் சந்திர யோகம் அப்படி என்றால், சந்திரன் பலம் பெறுவது என்பது ரிஷப ராசியில் சந்திரன் உச்ச பலம் பெறுகிறார். கடகத்தில் அவருக்கு ஆட்சி பலம். இது மட்டும் அல்லாமல் 1, 4, 7, 10 இந்த இடங்களில் சந்திரன் அமர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் 1, 5, 9 இந்த இடங்களில் சந்திரன் அமர வேண்டும். இத்தனை நிலைப்பாட்டில் சந்திரன் அமர்ந்தால் சந்திரன் பலம் பெற்றவர் என்று பொருள். இந்த ஸ்தானங்கள் இல்லாமல், இந்த ராசிகள் இல்லாமல் சந்திரன் வேறு இடத்தில் இருந்தால் அந்த அளவிற்கு சந்திரனுக்கு பலம் கிடையாது. இதில் ஒரு விஷயம், லக்னத்தினுடைய சுபர்கள் பார்வை பெற்றால் அல்லது குருவின் பார்வை பெற்றால் சந்திரன் பலம் பெறுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்திரன் பலம் இப்படி பெறுகிறார் என்றால், சந்திரன் பலம் பெறுவதால் என்ன யோகம் நமக்கு கிடைக்கிறது என்பதை அடுத்தது பார்த்து விடுவோம். சந்திரன் 2ஆம் பாவகத்தில் அவர் உச்சம் பெறுகிறார். அதாவது காலப்புருஷ தத்துவத்திற்கு 2ஆம் பாவகமான ரிஷப ராசியில் சந்திரன் உச்சமடைகிறார். இந்த 2ஆம் இடத்தில் சந்திரன் ஏன் உச்சமடைகிறார் என்று கேட்டீர்கள் என்றால், வாக்குஸ்தானம் என்பது இந்த 2ஆம் பாவகம்தான். அதனால்தான் காலப்புருஷ தத்துவத்தில் 2வது ராசியில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய அந்த தன்மையோடு சூரியனுடைய பலம் அமைகிறது. இறைவன் அப்படி அமைத்திருக்கிறார். இந்த 2இல் சந்திரன் உச்சம் பெறும்போது என்ன நிகழ்வு நடக்கும் என்றால், நல்ல சாரீரம், நல்ல சங்கீதம், நல்ல பேச்சாற்றல், கற்பனை திறன், கவிதைத்துவம் எழுதுவார், நல்ல சிந்திக்கும் திறன் பெற்றிருப்பார், நல்ல மனோநிலை அமைந்திருக்கக்கூடியவராக இருப்பார். கட்டுரை போட்டிகள், கவிதைகள், சங்கீதத்தில், இசைத்துறையில், நீச்சல், தண்ணீர் சார்ந்த நிலையில், நேவியாக போவது, இப்படி இது போன்ற நிகழ்வுகள், இது போன்ற தன்மைகள் அத்தனையும் உடையவர்தான் இந்த சந்திர பகவான். இந்த 2இல் அமர்வதால் இத்தனை பலன்களும் தருவாரா என்று கேட்டீர்கள் என்றால், கிரகங்கள் ஏதேனும் தொடர்பு அமையும் பொழுது அதற்கேற்றவாறு அவர் தன்மைகளை மாற்றி கொடுப்பார். ஆனால் பர்டிகுலராக அவர் தரக்கூடிய யோகம் 2இல் உச்சம் பெறும் பொழுது நல்ல சாரீரம் உள்ளவர், அதாவது சங்கீதம், இசைப்பயிற்சி, கற்பனை திறன், கவிதை எழுதக்கூடியவர், நல்ல சிந்திக்கும் நல்ல மனோ நிலை பெற்ற நபராக இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது கொடுக்கிறார். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் அத்துணை பேரும் சந்திரனின் பலம் வாய்ந்தவராக இருப்பார். சூரியன் உச்சம் பெறும் வீட்டில், சந்திரன் உச்சம் பெறும் வீட்டில் அவர் அந்த நட்சத்திரம் இருப்பதால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பவராக இருப்பார். அவர்கள் சங்கீதங்கள் அல்லது கவிதை எழுதுவது அல்லது சாதுரியமாக நடந்து கொள்வது, நல்ல சிந்திக்கும் திறனோடு இருப்பது, நல்ல மனோநிலையோடு இருப்பது,
சென்டிமெண்ட் அவர்களிடம் அதிகமாக இருக்கும். அதாவது கருணை, இரக்கம், உருக்கமாக கொஞ்ச நேரம் பேசிவிட்டால் உடனே அழுது விடுவார்கள். இது போன்ற தன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும். சந்திரன் பலம் பெற்றுவிட்டால் சிந்தனைகள், கற்பனைகள் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு. அதனால் அவர் அதிகமாக பலம் பெறுவதும் ஓரளவு பாதகமாகத்தான் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு 75% நல்ல பலனை அவர் அளிப்பார் என்பதில் மாற்றமில்லை. சந்திரன் உச்சம் பெறும் பொழுது இந்த யோகத்தை அவர் கொடுக்கிறார். உங்களுக்கு யோகத்தினுடைய பலனை விரிவாக சொல்ல வேண்டும் என்ற நிலை இருக்காது. ஏனென்றால் நீங்கள் யூகித்திருப்பீர்கள். சங்கீதம் என்றாலே இன்றளவுக்கு ஒரு பிரபலமடையக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு நிலைப்பாடு. அந்த சங்கீதத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சந்திர பகவான் தான். அது மட்டுமல்ல, கவிதை எழுதுவதும் சரி, கற்பனைகள் மிகுந்ததாக இருப்பதும் சரி, கதை எழுதுவதும் சரி, சந்திரனுடைய துணை இல்லாமல் யாரும் எழுத முடியாது. இவைகள் எழுதுபவர்கள், செய்பவர்கள்தான் சரித்திரத்திலோ வரலாற்றிலோ இடம் பிடிக்கிறார்கள். சரித்திரம் எழுதுபவர்கள், கவிதைகள், கட்டுரைகள், பாடல்கள், சங்கீதம் இசைப்பவர்கள், பாடுபவர்கள், இவர்கள் அத்தனை பேரும் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார்கள், இடம் பிடிப்பார்கள். அப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு யோகத்தை தரக்கூடியவர்தான் இந்த சந்திர பகவான். அது மட்டுமல்ல, சந்திரன் தாயார் உடைய நிலை, மாமியார் உடைய நிலை, இவைகள் இன்னும் நிறைய சந்திரனின் தன்மைகள் இருக்கு. அவைகள் அத்துணையும் ஒவ்வொன்றாக நாம் ஒவ்வொரு நாளை வீதம் பார்ப்போம். இன்றைய அளவில் உங்களுக்கு சந்திர பகவான் என்னென்ன யோகங்களை தருகிறார் என்பதை மட்டும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக சொல்லியுள்ளேன் என்ற திருப்தியில் மற்றொரு பதிவில் உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்களை தர வேண்டும் என்ற நிலையோடு உங்களிடமிருந்து நான் நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.